எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் திருச்சியில் இருக்க மெகாஸ்டார் சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேட்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டருக்குள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஜிபே, ஃபோன்பே அக்செப்ட் பண்ணுவாங்க, கேஷ் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க, கார்டு மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்தால் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும், ஸ்வெட் ஆகும், வென்டிலேஷன் சுத்தமாக இல்லைன்னே சொல்லலாம். ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் இங்கே ஒரு மாடரேட்டாக ரேஞ்ச் இருந்தாலும் ஃபுட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ரெஸ்ட் ரூம் வந்து தேட்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ஒரு மீடியமான சைஸ் ரெஸ்ட் ரூமே சொல்லலாம். ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணி நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். பார்க்கிங்க்கு காருக்கு ஒரு ஷோக்கு 30 ரூபாவும், பைக்குக்கு 10 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி செம்மையாகவே இருக்கும். படம் முடிஞ்சு வெளியே வரைய வரைக்கும் அதே ஏசி லெவலில் மெயின்டைன் பண்ணி விடுவாங்க. அதை விட இந்த ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரானோடனே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்குதுன்னே கண்டிப்பாக சொல்லலாம். இந்த தேட்டரில் டிக்கெட்ஸை மொத்தம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. பால்கனி, பாக்ஸ் 1 and 2, சோஃபா அண்ட் புஷ்பேக்னு சொல்லிட்டு மொத்தம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் சோஃபா அண்ட் புஷ்பேக் 2 கிளாஸும் இருக்குது. சோஃபா கிளாஸுக்கு எல்லாமே ட்ரிப்பிள் சீட் சோஃபா தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாகவே இருக்குது படம் பார்க்குறதுக்கு. புஷ்பேக்கு நார்மல் புஷ்பேக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. புஷ்பேக் சீட்ஸில் உட்காந்து படம் பார்த்தாலும் சோஃபா சீட்ஸில் படம் பார்க்குறதுக்கு உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம். சோஃபா கிளாஸில் 313 பேரும், புஷ்பேக்கில் 213 பேரும், டோட்டலாக 526 பேர் உட்காந்து ஒரே நேரத்தில் படம் பார்க்கலாம். மெகாஸ்டாரோட பாக்ஸ் கிளாஸ் வந்து தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. அதாவது பாக்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டுமே தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு பாக்ஸில் சோஃபா சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 63 சீட்ஸை கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு பால்கனியை கம்பேர் பண்ணுறதை விட பாக்ஸில் படம் பார்க்குறதுக்கு உண்மையில் நல்லாவே இருந்தது. ஸ்க்ரீன் வந்து நம்ம கண்ணுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. 3D படம்லாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக பாக்ஸில் புக் பண்ணி பாருங்கள். எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இப்போது இந்த தேட்டரோட பால்கனி வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் 2nd ஃப்ளோரில் இருக்குது. பால்கனிலே இவங்க ப்ரீமியமான சோஃபா சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சோஃபா சீட்ஸில் ஒரே நேரத்தில் 151 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பாக்ஸை விட பால்கனியில் படம் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் தலையை கீழே தொங்க போட்டு படம் பார்க்குற மாதிரி பால்கனியில் ஃபீல் ஆகுது. ஆனால் பாக்ஸில் பார்க்கும் போது கண்ணுக்கு எதிராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த 5 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 740 பேர் ஒரு ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். ஏசி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டாப் ஃப்ளோர் வரைக்கும் ஏசி உண்மையிலே எஃபெக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போது இந்த ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் ஜெயிலர் படத்துக்கு PLF ஸ்க்ரீனாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இது பெரிய ஸ்க்ரீன் தான். ஆனால் இப்போ PLF ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணதுனால இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற ஸ்க்ரீன் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். இவங்க ஆர்க்னஸோட PLF சில்வர் ஸ்க்ரீனை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பார்க்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டியெலாம் உண்மையிலே டாப் நாச்சாக இருக்குன்னே சொல்லலாம். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் எல்லாமே அவ்வளோ துல்லியமாக இருக்குது. படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த மெகாஸ்டார் சினிமாஸில் டால்பி அட்மாஸ் ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே டோட்டலாக 46 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 24 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. நான் கவுண்ட் பண்ண வரைக்கும். ஒருவேளை நான் தப்பாக கவுண்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எத்தனை ஸ்பீக்கர் இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. பாட்டமில் இருந்து 2nd ஃப்ளோர் வரைக்கும் பேஸ் எஃபெக்ட்லாம் தெரிக்கும். சரௌண்ட் அட்மாஸ் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஆடிட்டோரியம் ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால படத்தில் வர ஒரு சின்ன மைல்டியூனாக சவுண்டு கூட மிஸ்ஸே ஆகாது. அந்தளவு சரௌண்ட் அட்மாஸ் எல்லாமே பக்காவாக டியூன் பண்ணி வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இந்த தேட்டரில் நெகட்டிவ்னா பார்க்கிங் கொஞ்சம் காருக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு இருந்தது. அதை விட முக்கியமாக பாக்ஸ் ஆஃபீஸில் சுத்தமாக வென்டிலேஷனே இல்லை. ஏர் கூலர் பெருசாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இனிமேல் நல்லாயிருக்கும். கொடுக்குற 130 ரூபாய்க்கு ஒரு ஒருத்தரான தேட்டர்னே கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த தேட்டரோட டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.